சொல்றது மட்டும்தான். அந்த நாமத்தை சொல்லு அப்படின்னு சுவாமி சொல்றாரு. சொல்லிட்டு சுவாமி சொல்றாரு, ஒரு இடம் வெற்றிடமா இருக்கும் போது நம்மளுடைய மனசு இப்ப வெற்றிடமா இருக்குன்னா அந்த இடத்துல எண்ணங்கள் வந்து நிறையத்தான் செய்யும். ஃபில் வித் ராம் நாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம ஜபத்தினால அது நிரப்பு. இப்போ உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயும் போகாது, அந்த நாமத்து மேல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இந்த சுவாமி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தர் கிட்ட சொல்றாரு, குருமார்கள் ஒரு உண்மையை சொல்லி அதை நம்ம ஏத்துக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு அந்த உண்மையை உணர்த்தும் அப்படின்னு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமி காட்டிய வழி வந்து அவருடைய திருநாமம். அதை சொல்லி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம சுலபமா வெளியில வந்துடலாம். எல்லா நோய்க்குமே அவருடைய நாம ஜபம் தான் பெரிய மருந்துன்னு சுவாமியே சொல்லியிருக்காரு. இப்படி சுவாமி கிட்ட பக்தி செஞ்ச பல பேருடைய வாழ்க்கையில சுவாமி பல அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அதுல சில அனுபவங்கள் மட்டும் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சுவாமி இருந்த காலத்துல இருந்தே சுவாமியோடைய ஒரு பக்தை வந்து பங்கஜம் சொல்லி ஒரு அம்மா அப்படின்னு திருவண்ணாமலையில தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு முறை காசிக்கு போறாங்க. காசிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விநாயகர் முன்னாடி தேங்காய் உடைக்கிறாங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஓடு வந்து அம்மாவோட காலில் குத்திடுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, செப்டிக் ஆகிடுது. அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை பார்க்க போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் சொல்றாங்க, உங்க சரீரம் ஃபுல்லாக மிட்டாயா இருக்கு, அதாவது உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க, சரி இப்போதைக்கு நம்ம அந்த செப்டிக் ஆனதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஊருக்கு போய் அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு சென்னைக்கு வந்தப்புறம் அவங்களுடைய அக்கா பொண்ணு அவங்க டாக்டர், அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னம்மா காலில் கட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி செப்டிக் ஆயிடுச்சு, நான் போய் பார்த்தப்போ அவங்க எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து விரதம் இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்வீட் சாப்பிட்டீங்க, உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி சுகர் வந்துருச்சு, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஃபாஸ்டிங்கில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து 240 சுகர் இருக்கு. அதை வந்து பார்த்ததான் அவங்க சொல்றாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 240 இருக்கு, கண்டிப்பாக சாப்பிட்டப்புறம் உங்களுக்கு 300 400 இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் தான் போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இன்னும் காசிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து போய் சாமியை பார்க்கல, நான் போய் அவரை திருவண்ணாமலையில பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. திருவண்ணாமலையில போய் பார்க்க போறேன்னு சொல்றீங்களா, அவர் என்ன டாக்டரா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுது, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க கிளம்பி சுவாமியை பார்க்க போயிடுறாங்க. இப்போ சுவாமியை அவங்க பார்க்க போகிற அன்னைக்கு சுவாமியோட இன்னொருத்தர் பக்தர் வந்து அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லி சுவாமி கையில் ஸ்வீட் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. சுவாமி இந்த பங்கஜம் அம்மாவை பார்த்தோன்னே கூப்பிட்டு கம் பங்கஜம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் எடுத்துக்க சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் சுகர்னு பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பீஸாக ஒரு பீஸ் எடுத்துக்கிறாங்க. உடனே சுவாமி கேட்குறாரு, உனக்கு தான் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமே, பெருசாக எடுத்துக்கோன்னு சுவாமி சொல்கிறாரு. இவங்க மெதுவாக சொல்கிறாங்க, இல்லை சுவாமி இப்போ தான் வந்து எனக்கு சுகர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது வந்து சுவாமியை வந்து டக்குன்னு ஒரு 2 ஸ்வீட் எடுத்து கையில் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க நினைக்கிறாங்க, சரி சுவாமிக்கு நம்ம சொன்னது காது கேட்கல போல இருக்கு, கொடுத்துட்டாரு நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை அவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க ஊருக்கு கிளம்புறப்ப சுவாமி கேட்குறாரு, இந்த மாதிரி பங்கஜம் ஏதோ சுகர் சம்திங் நீ சொன்னல, என்னாச்சு, வாட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சுவாமி இந்த மாதிரி செக் பண்ணேன், 240 சுகர், 240 தட்ஸ் ஆல் அப்படின்னு சுவாமி கேட்குறாரு. ஆமாம் சுவாமி 240 அப்படின்னு சொன்னேன். சுவாமி அவரோட பேக்கெட்டில் கை விட்டு 2 கற்கண்டு எடுத்து அம்மா கிட்ட கொடுத்து அவர் முன்னாடியே உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சுவாமி சொல்கிறாரு, நோ மோர் சுகர், பங்கஜம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொல்லிட்டாரு. அன்னையிலேருந்து அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் சுகருன்ற பிரச்சனை இல்லையா, அப்படியே சுகர்னால ப்ராப்ளம் வந்தாலும் லோ சுகர் தான், நோ சுகர்னு பகவான் சொன்னால அவங்களுக்கு அது லோவாக தான் இருக்கே தவிர அதிகமாக இல்லைன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி அவங்க ஒரு முறை அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக போகலான்னு போனப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகல. சரின்னு ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்காங்க, 2 ஃப்ளோர் ஏறிட்டாங்க. 3வது ஃப்ளோர் போகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு போய் அவங்களை செக் பண்ணதில் வந்து பிசி ரெட்டின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய டாக்டர் அவங்க செக் பண்ணுறாங்க. பண்ணதில் வந்து உங்களுக்கு ஹார்ட்டில் அப்பர் வால்வு ஷ்ரிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 2 months ஒன்ஸ் கண்டிப்பாக செக்அப் பண்ணணும், லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப பகவானை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 days கழிச்சு பகவானை பார்க்க வராங்க. அப்போது சுவாமி பார்க்க வரணும், சுவாமி சுதாமாவில் இருக்கார். இவங்க உள்ளே வரும்போது என்ன பண்ணுறாங்க, லக்கேஜ் எல்லாம் சுதாமா கேட்லேயே வச்சுட்டு சுவாமியை பார்க்க உள்ளே போகிறாங்க. சுவாமி உடனே கேட்குறாரு, பங்கஜம் வேறு சார் லக்கேஜ் அப்படின்னு. இல்லை சுவாமி கேட்டுக்கிட்டே வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அந்த லக்கேஜை தூக்கணுன்னே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, ரொம்ப ஹார்ட்டில் ஏதோ ஒரு பெயின் வர மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ கையை வச்சுட்டே தூக்கிட்டு உள்ளே வராங்க. உடனே சுவாமி கேட்குறாங்க, எனி ப்ராப்ளம் தேர், ஏன்னா கை வச்சுருக்காங்களே, எனி ப்ராப்ளம் தேர்ன்னு கேட்குறாரு. ஆமாம் சுவாமி அப்படின்னு. ஓகே அந்த ஸ்டோரி நான் அப்புறம் கேட்குறேன்னு சொல்லிடுறாரு சுவாமி. அப்புறம் எல்லா டிவோட்டிஸும் அனுப்பிச்சதுக்கப்புறம் அப்போ கேட்குறாங்க பங்கஜம் அம்மாட்ட, இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இல்லை சுவாமி இந்த மாதிரி போயிடுங்க, ஹார்ட்டில் வந்து அப்பர் வால்வு ஷ்ரிங்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு.
பிசி ரெட்டின்னு ஒரு பெரிய டாக்டர் அவர் சொல்லியிருக்காரு. உடனே பகவான் இப்படி திரும்பி தேவகி அம்மா கிட்ட பிசி ரெட்டி பெரிய டாக்டரான்னு கேட்குறாங்க. உடனே பங்கஜம் ஆமா சுவாமி, அவர் ரொம்ப பெரிய டாக்டர், அவர் தான் சொன்னார். உடனே சுவாமி வந்து பிளஸ் பண்ணுறாரு. நோ மோர் ஷ்ரிங்க் நத்திங், பங்கஜம் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி சுவாமியை வந்து அவங்க பிளஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. 2 months கழிச்சு அவங்க இதே மாதிரி திரும்ப செக்கப்காக வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்கே போகிறாங்க. அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கேட்குறாரு, யூ அண்டர்வென்ட் எனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சுவாமி, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு. ஹூ இஸ் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. யோகி ராம் சரத்குமார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அவங்க டெஸ்ட் பண்ணது. இந்த மாதிரி எல்லாம் சுவாமி வந்து அவங்க கிட்ட பக்தி செலுத்தின ஒருத்தரோட வாழ்க்கையில அவ்வளோ அழகான அற்புதங்கள் எல்லாம் சுவாமி பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அன்னை மாதேவகி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அம்மா சொல்கிறாங்க, அம்பிகா பிரியா அம்பான்னு சொல்லி இந்த சாரதா இன்ஸ்டிடியூஷனோட டைரக்டர்ஸ் அவங்க வந்து சுவாமி பார்க்க ஃபஸ்ட் டைம் வராங்க. அப்போ வந்து அவங்க எப்படி வராங்கன்னா, அன்னை மாதேவகி அவர்கள் வந்து நிறையா சுவாமியை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சுவாமியை பார்க்கணுன்ற ஒரு விருப்பம். அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவாமியோட நிறைய செயல்கள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் சாரதா இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் சுவாமியை பார்க்க போகணும். அப்போ போய் முதல் முறை சுவாமியை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஒரு உருவமே தெரியல, கோடிய சூரிய பிரபார ஒரு வெளிச்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒளி தான் தெரிஞ்சது அப்படின்னு. அன்னையிலேருந்து அவங்க பகவானை அருணாச்சலேஸ்வரர் தான் பார்ப்பாங்க. அம்பிகா பிரியா அம்பா வந்து ஒரு சிவனை வழிபடக்கூடியவங்க. அவங்க வந்து மறுபடியும் ஒரு முறை சுவாமியை பார்க்கறதுக்காக சன்னதி ஸ்ட்ரீட் ஹவுஸ் போகிறாங்க. அப்போ வந்து அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அருணாச்சலேஸ்வரராக பார்க்கறதுனால சிவனுக்கு வெள்ளை பூஜை பண்ணும்போது வெள்ளை நிற பூ வச்சு பூஜை பண்ணுவாங்க. அவங்க உடனே தேவகி அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்பிகை பிரியாம்பா வந்து கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வெள்ளை பூ இருந்தால் கூட சுவாமிக்கு வைக்கிறேன், நான் பகவானுக்கு வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க உடனே சுதாமலை வெளியில் போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே அந்த வெள்ளை நிற பூ இல்லை. அவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க. ஒரே ஒரு ஹைபிஸ்கஸ், அந்த செம்பருத்தி செடி பிங்க் கலரு, அதை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துலையும் இந்த வெள்ளை நிற பூ கிடைக்கும். இப்போ அவங்க நினைக்கிறாங்க, இது என்ன சோதனையாக இருக்குது, கேட்டிருக்கிறது வந்து அம்பிகை பிரியாம்பா, கேட்டிருக்கிறதோ சுவாமிக்காக கேட்டிருக்காங்க, சுவாமி முன்னாடி தான் கேட்டிருக்காங்க, அப்போ கிடைக்காம இருக்காது, நம்ம திரும்ப தேடி பார்ப்போம்னு சொல்லி அவங்க திரும்ப தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது, என்னதான் நம்ம சுவாமி கூடயே இருந்தால் கூட அவர் நாம ஜபம் சொல்லி தேடி பார்ப்போம் அப்படின்னு. அவங்க சுவாமியோட நாமம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க எந்த செம்பருத்தி செடி பிங்க் கலர் செடி விட்டுருந்தாங்களோ அதே செடியில் ஒரு முனையில் வந்து ஒரு பிங்க் கலர் பூ, பக்கத்தில் ஒரு வெள்ளை நிற பூ இருக்கும். அவங்க அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஏன்னா முன்னாடி நாள் தான் வந்து சுவாமி ரொம்ப விரும்பி கேட்டு இவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒரு புத்தகத்தில் படிக்கிறாங்க. அதில் என்ன படிக்கிறாங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அவர் கூட வந்து மதுர் பாபு அப்படின்றவரும் 2 பேரும் நடந்து வராங்க. அப்புறம் மதுர் பாபு கேட்குறாரு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் காளிமாட்டே இருக்கிற, இந்த செம்பருத்தி செடி ஒரு ரெட் கலர் செம்பருத்தி செடி காட்டி இதில் உங்கள் அம்மாவால் வெள்ளை நிற பூ வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன இப்படி சொல்லிட்ட, எங்கள் அம்மாவால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் போயிடுறாரு. அடுத்த நாள் மதுர் பாபு அதே வழியில் வராரு. அப்போ அந்த செடியில் பார்த்தா ஒரு வெள்ளை நிற பூ இருக்கு. அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அவர் கத்திக்கிட்டே ஓடுறாராம், அம்மா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க, காளி அம்மாவால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு. இதுதான் முன்னாடி நாள் வந்து தேவகி அம்மா பகவானுக்கு படித்து காட்டியிருக்காங்க புக்கில் இருந்து. அப்போ அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்திருக்கு, அவங்களுக்கு எப்படியெல்லாம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சுவாமி இங்கே நிகழ்த்துறாரு. ஏன்னா இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நிறைய செயல்களும் பகவான் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பூவை வச்சே அம்மாவுக்கு சுவாமி எவ்வளோ அழகாக அந்த விஷயத்த பண்ணுறாங்க. அப்புறம் சுவாமிக்கு அந்த பூ கொண்டு போய் அம்பிகை பிரியாம்பாட்ட கொடுத்து அதை சுவாமிக்கும் வச்சுட்டாங்க. சுவாமி இந்த மாதிரி வந்து தங்கிட்ட பக்தி பண்ண நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல அவர் இன்சிடென்ட்ல என்ன நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னா, சுவாமி கிட்ட வந்தோம் போனோம்னு இல்லாம அந்த பிரார்த்தனையை மட்டும் வைக்கக்கூடாது, நாம ஜபம் சொல்லி அந்த பிரார்த்தனை வைக்கணும். அப்ப அது வந்து ரொம்ப சீக்கிரம் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து கைகூடும் அப்படின்றது தான் சுவாமி இந்த இடத்துல நமக்கு இது நிரூபிச்சு காட்டியிருக்காரு. சில நாள்ல சுவாமிக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பாடுலாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்ப சுவாமி சொல்லுவாரா, இது அப்பா அருள் அப்படின்னு சொல்லுவார். சில சமயம் சுவாமியை கூட்டிகிட்டு போய் யாராவது அவங்க வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு போடுவாங்க, அப்பயும் சுவாமி அதே மாதிரி டோன்ல அப்பா அருள்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சுவாமி நம்மளை எந்த நிலையில வச்சிருந்தாலும் அந்த சுவாமியோட அருள்னு நம்ம ஏற்றுக்க பழகிக்கணும். ஏன்னா சுவாமி கிட்ட இருந்து வரனால அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய மனசுல எப்பவுமே சுவாமி மட்டும்தான் இருக்கணும். அவர் அப்படி முழுமையா நிறைஞ்சிருக்கப்போ அவர் அந்த எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே புனிதமா மாறும். ஏன்னா சுவாமி கிட்ட இருந்து வரனால
நம்ம சுவாமி வந்து ஒரு மிகப்பெரிய கருணாமூர்த்தி. அதனால சுவாமி கிட்ட நம்பிக்கையோட நம்ம பிரார்த்தனைகளை எல்லாம் நாம ஜெபம் சொல்லி சமர்ப்பிப்போம். நிச்சயம் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் சுவாமி அருள் செய்வார். எனக்கு சுவாமி பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய பகவானுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிச்சுக்கிறேன். ஜெய் யோகி.